இன்னைக்கு நல்லா நிறைய சாப்பிட போறேன். எத்தனை பொண்ணுக்கு இந்த குடுப்பனை கிடைக்கும்? புருஷன் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி உழைச்சு சம்பாதிச்சு அந்த பணத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சஞ்சீவ். அபி, என்ன மன்னிச்சிரு அபி. எனக்கு வேற வழி தெரியல அபி. கிளாத் எடுத்து பிசினஸ் பண்ணணும்னா டெபாசிட் கேக்குறாங்க. டெபாசிட் கட்ட சொன்னா நம்ம கிட்ட எங்க அபி பணம்? உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சேன் அபி. காசு இல்லைங்கிறதுக்காக எப்படி உன்னை பட்னி எல்லாம் போட முடியும்? நான் இருந்த வசதியை பத்தியெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல அபி. அப்ப என் மண்டையில ஓடின ஒரே ஒரு விஷயம், என் அபி சாப்பிடணும். அவ்வளவுதான். அதனாலதான் நான் மூட்டை தூக்க போனேன். எதுக்கு சஞ்சீவ் நீ அழற? நீ என்ன எனக்கு சாப்பாடு போட திருடினியா? பொய் சொன்னியா? இல்ல அடுத்தவங்க குடிய கெடுத்தியா? மூட்டை தூக்கி உழைச்சு சம்பாதிச்சு தானே எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருந்திருந்தா நீ எனக்காக மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டிருப்ப. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சஞ்சீவ். நீ மூட்டை தூக்குனதுல எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, எனக்கு சந்தோஷம்தான். நீ சாப்பிடு, நீயும் நல்லா சாப்பிடு. சஞ்சீவ், மூட்டை தூக்கும்போது உனக்கு கஷ்டமா இருந்துச்சா? ஏய் அபி, ஒடிக்காம பண்ணாதான் மூட்டை தூக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒடிச்சு பண்ணா ஒர்க் அவுட் தானே. மூட்டை தூக்குனதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு அபி. ஒர்க் அவுட்டா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பண்ணணும். இனிமே அப்படியெல்லாம் பண்ணாத என்ன? சரி அபி. இந்த குமார் பையன் எங்க இருக்கானே தெரியலையே. சரி, போன போடுவோம். என்ன பாஸ், ஏன் நின்னுட்டு சரக்கு அடிக்கிறீங்க? உள்ள எல்லாம் காஸ்ட்லி பாஸ், நம்மளுக்கு இதான் செட் ஆகும். அது சரி. அண்ணன் கால் பண்றாரு. அண்ணன் சொல்லுங்கண்ணே. என்னத்தரா சொல்றது? எப்ப போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேன்ற. அவசரத்தை கூப்பிட்டா நீ வரதுக்குள்ள நெஞ்சுலி வந்து செத்துறோம் போல இருக்கா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படா பேசுறது? நீ பண்றதெல்லாம் அப்படிதான்டா இருக்கு. என்கிட்டயே போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. சரி, இப்ப எங்க இருக்க? எது கேக்குறான்னு தெரியலையே. நான் செயினை வச்சு சேட்டுக்கிட்ட காசு வாங்கின விஷயம் அதுக்குள்ளே உனக்கு தெரிஞ்சிருச்சோ? சொல்லுடா, எங்க இருக்க? வீட்டுல தானே இருக்கேன். சரி, உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புறேன். அதுல இருக்கிற ஆளுதான் உன்னை அடிச்சானான்னு பார்த்து சொல்லு. சரிங்கண்ணே. இது வேற டவுன்லோட் ஆகாம சுத்திக்கிட்டே இருக்கு. பாஸ், ஒரு கட்டிங்க போடுங்க, எதுவும் சுத்தாது. கட்டிங்க ஒரு ஃபுல் அடிக்க வந்திருக்கேன். இப்ப அடிங்க அடிங்க. சொல்றா அண்ணே.
நீங்க அனுப்புன போட்டோல இருக்கிறவன் தான் என்னை புரட்டி புரட்டி நல்லா அடிச்சானே. என்னடா சொல்ற, நல்லா தெரியுமா? அண்ணே அவங்கிட்ட 2 தடவை அடி வாங்கியிருக்கேனே. எனக்கு தெரியாதானே? இவன் தானே குழந்தை மங்கா கிட்ட எப்படி வந்துச்சுன்னு என்னைய கேட்டு கேட்டு அடிச்சானே. அண்ணே இவன் போட்ட எப்படி உனக்கு கிடைச்சது? ஹலோ ஹலோ அண்ணே, ஹலோ ஹலோ ஹலோ. சே போனை வச்சுட்டானே. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி முதல்ல போய் ஒரு ஃபுல்ல வாங்கி அடிப்போம். இந்த குழந்தை விஷயத்தை மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம். இந்த புரோக்கர் கிட்ட சஞ்சீவோட போட்டோ அனுப்பி இவன் தான் குமார அடிச்சானான்னு கேட்டு சொல்ல சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் அந்த புரோக்கர் நமக்கு போனும் பண்ணல. நான் போன் பண்ணாலும் எங்கேஜா தான் இருக்கு. இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. மா புரோக்கர் தான். சரி சரி எடுத்து பேசு. ஹலோ ஸ்ரீஜா மேடம், என்ன மேடம் எப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றீங்க? எது? நான் போன் எடுக்க மாட்டேங்கிறேனா? உன் போன் தான் எங்கேஜா இருக்கு. சரி சொல்லு. நான் உனக்கு சென்ட் பண்ண போட்டோல இருக்கிற சஞ்சீவ் ஒண்ணு குமார அடிக்கலல? இல்ல. அப்பாடா அப்பாடா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. நான் அதுக்கு இல்லன்னு சொல்ல மேடம். ஆ? வேற எதுக்கு சொன்ன? நீங்க இல்லன்னு சொன்னதுக்கு நான் இல்லன்னு சொன்னேன். ஷோ, நீயும் ஏயா டைம் பார்த்து குழப்புற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? சரி சொல்றேன் மேடம். நீங்க அனுப்புன போட்டோல இருக்கிற ஆளுதான் அன்னைக்கு மங்காவையும் குழந்தையும் குமார் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கான். சஞ்சீவா? இன்னைக்கு குமார விரட்டி அடிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டு விசாரிச்சது அவன் தான். குழந்தை கடத்தப்பட்ட விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ, கடைசியில அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க அனுப்புன போட்டோல இருந்த ஆள் யாரு? நான் கொல்ல சொன்ன அந்த குழந்தையோட அப்பனே அவன்தான்யா. ஐயோ. சரி, அந்த குமார் ஒன்னும் சஞ்சீவ் கிட்ட உளறி வைக்கல? இல்ல மேடம், குமார் சஞ்சீவ் கிட்ட எதுவும் சொல்லல. சமயம் பார்த்து சஞ்சீவ் கண்ணுல மண்ணத்தை விட்டு தப்பிச்சிட்டான். அப்பா நல்லது. நான் குழந்தைய சாகடிக்கணும்னு நினைச்சதே அந்த சஞ்சீவ் கண்ணுல படக்கூடாதுன்னு தான். கடைசியில சஞ்சீவே வந்து அவன் குழந்தைய காப்பாத்திட்டு வர போயிருக்கான். அப்பா காப்பாத்துறானா, அம்மா பால் குடுக்கறா. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றதுல வச்சு பார்த்தா ஒருவேளை அந்த குழந்தை தெய்வ குழந்தையா இருக்குமோ? யோ, என்னையா சொல்ற? ஆமா மேடம், கண்ணன் குழந்தையா இருக்கும்போது கண்ணனை கொல்ல நினைச்ச அவங்க மாமா கம்சனுக்கு விளையாட்டு காட்டின மாதிரி தானே இந்த குழந்தைய நமக்கு விளையாட்டு காட்டுது. அது தெய்வ குழந்தை தான் மேடம். யோ, நீ முதல்ல ரவுடி மாதிரி பேசியா? சும்மா உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. கொடுத்த வேலைய சரியா பண்ணாம குழந்தைய விட்டுட்டு இப்ப தெய்வ குழந்தை அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறியா? உன்கிட்ட வேலையை கொடுத்துட்டு எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. உன்ன மாதிரி முட்டாளுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல, ஒண்ணுமே புரியல. அந்த குமார் மட்டும் திரும்ப சஞ்சீவ் கண்ல பட்டுட்டா அவ்வளவுதான். அந்த குழந்தைய கடத்தி கொல்ல பார்த்த கிரைமுக்கு
நீயும் நானும்னு எல்லாருமா சேர்ந்து மொத்தமா ஜெயிலுக்கு போய் கழி தின்ன வேண்டியதுதான். அந்த குமார கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தூரமா வெளியூர்ல போய் தங்க சொல்லு. சரிங்க மேடம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த குழந்தை சாகணும், இல்லனா நீ செத்துரு. போடவே ஏய், என்னடி இப்படி பேசுற? மா, இப்படி எல்லாம் பேசினாதான் ஒரு முடிவே கிடைக்கும். அண்ணே என்னாச்சு? என்னாச்சுண்ணே? எதுக்கு நான் போனை போட்டு உடைச்சீங்க? அந்த குமாரையும் உங்களையும் கைய கால உடைக்க முடியல, அதான் போனை போட்டு உடைக்கிறேன். ஒரு சின்ன குழந்தையும் பிச்சைக்காரையும் பிடிக்க துப்பு இல்லாம விட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமல்ல? நமக்கு வேலை கொடுத்தவ என்ன என்னென்னலாம் பேசுறா தெரியுமா? காதால கேட்க முடியலடா. நான் ரவுடின்ற மரியாதையே போயிடுச்சு. அசிங்க சீமா திட்டுறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை தான். அத வாங்கினதுல இருந்து எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. இத்தனோண்டு இருந்துகிட்டு கையில சிக்காம என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. சாதாரண கை குழந்தை தான் அசால்ட்டா இருந்துட்டேன். கடைசியில புலிவால நான் கையில பிடிச்ச கதையாயிடுச்சு. விடவும் முடியாம பிடிக்கவும் முடியாம அவஸ்தையில இருக்கேன். ஏய், என்னடா என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? போங்கடா. ஏய் பாப்பா, எனக்கே தண்ணி காட்டுறல்ல, நீ மட்டும் என் கையில கிடைச்ச ஒன்ன டேய், அந்த குமார் எங்க சஞ்சீவ் கண்ல பட்டுருவானோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. போனை கொடு, குமார் எங்க இருக்கான்னு கேட்போம். இந்தாங்க. அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபாரின் சரக்கு அடிக்க போறேன். அம்மா, புரோக்கர் கூட இருக்க கேசவன் இதுக்கு கால் பண்றான். சரி, அப்புறம் பேசிக்கலாம். டேய், குமார் போனை கட் பண்ணி விடுறான்டா. அண்ணே, ஒருவேளை என் போன்ல இருந்து குமார் கால் பண்றதால கட் பண்ணி விடுறான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? டேய், அவன் இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வா போலாம். சன்னு போலாண்ணே. ஆஹா, ஃபாரின் சரக்கே சரக்கு தான், கொஞ்சம் கூட வாட இல்ல. அண்ணா, வண்டியை நிப்பாட்டினா, வண்டியை நிப்பாட்டினா. எதுக்குடா? அண்ணே, இன்னொரு தடவை குமாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. சரி, பண்ணி பாடுறா. கையில காசு இருந்தோம் நிம்மதி அடிக்க முடியுதா பாரு. ஃபோன் மேல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானுங்க. காலையில புரோக்கர் ஃபோன் அடிக்கிறான், போட்டோவில் இருக்கிறது யாருன்னு கேட்குறான். இப்போ கேசவன் வேற ஃபோன் பண்றான். இனி எவன் ஃபோனையும் எடுக்கக்கூடாது. ஏன், என் பொண்டாட்டி ஃபோன் அடிச்சா கூட எடுக்கக்கூடாது. நிம்மதியாக சரக்கு அடிச்சுட்டு நல்லா தூங்கணும்.
என்ன அந்த கேசவன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்றான்? ஒருவேளை என்கிட்ட காசு இருக்க விஷயத்த சுமல் பண்ணிட்டானோ? இருந்தாலும் இருக்கும். ஃபோன் அட்டன் பண்ணா ஏதாவது சொல்லி கடன் கேட்பான். ஃபோனை எடுக்க வேண்டாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். என்னடாச்சு? அண்ணே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நான் தான் சொன்னேன்ல, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. சரிண்ணே போலாம், நான் போனேன். அண்ணா வண்டியை நிப்பாட்டுண்ணே. அண்ணா கொஞ்சம் இருண்ணே. இங்க பாருண்ணே, குமார் பைக் நிக்குது. பைக் நிக்குது, ஆனா ஆளை காணோம்னே. நான் தான் சொன்னேனேடா, அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், பேசாம இறங்கி என் கூட நடந்து வா. சொல்லு காலி. ஓலி முடிஞ்சு போச்சு. யார் அது வர்றது? காட்டுக்குள்ள இந்த நேரத்துல தைரியமா 2 பொம்பளைங்க வருதுங்க. அதுவும் முகம் முழுக்க தாடியோட வருதுங்க. சஞ்சீவ், சட்டைய கழட்டு. முதுகுல ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். கழட்டு. ரொம்ப வலிக்குதா? இல்ல அபி. பாத்து பாத்து பாத்து. இந்தா இது புடிச்சுக்கோ. அப்பா சஞ்சீவ், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ரொம்ப வலிக்குதா சஞ்சீவ்? நான் மூட்டை தூக்குன வலியை விட இது உனக்கு தெரிஞ்சு நீ வருத்தப்படுற வலிதான் அதிகமா இருக்கு அபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபி. நீ டப்புன்னு கை வச்சோடனே லேசா வலிச்சுது, அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்பா எங்க வலிக்குதுன்னு சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சு வலிய மறைச்சுக்கிட்டு வலி இல்லைன்னு சொல்றியா? முதுகு முழுக்க அங்கங்க நல்லா செவந்திருக்கு. அப்போ நீ நிறைய மூட்டை தூக்குனியா சஞ்சீவ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி, 2-3 மூட்டை தான் தூக்கியிருப்பேன். முன்ன பின்ன மூட்டை தூக்கி பழக்கம் இல்லைல்ல, அதான் ரத்தம் கட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாத சஞ்சீவ், எனக்கு தெரியும். நான் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக நீ நிறைய மூட்டை தூக்கியிருப்ப. அதெல்லாம் இல்ல அபி. பேசாத, பேசினா முதுகு வலிக்கும். பேசாம இரு. சஞ்சீவ், எரியுது. இப்ப வலி இருக்கா சஞ்சீவ்? இல்ல
வலிங்களா? அப்ப மொத்தமாவே ஒத்தடம் கொடுக்குறேன். ஆ ஆ